அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கான vlog என்னன்றது நீங்கள் thumbnailலே பார்த்துருப்பீங்க. ஸோ ஈத் ஷாப்பிங் தான் வந்து போக போகிறோம். ஸோ ஈத்க்காக ட்ரெஸ்ஸஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி வந்து பிளான் போட்டு கிளம்பி போகிறோம். யூஸ்வலி ஈத்க்கு ஒரு 1 month முன்னாடி இல்லைனா ஒரு 3 weeks முன்னாடி அந்த மாதிரி வந்து ஷாப்பிங் போயிடுவோம். பட் இந்த வாட்டி ரொம்ப லேட், ஒரு 1 week ஒரு 5 daysக்கு முன்னாடி தான் நாங்கள் வந்து பிளான் போட்டோம். ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு ஃபுல்லும் காலேஜ் அந்த ஒர்க் அப்படி இப்படின்னு ரொம்ப பிஸியாக இருந்தோமா. ஸோ அதனால் வந்து எங்கேயுமே போகவே முடியல. ப்ளஸ் அதே டைம் வந்துட்டு இப்போ வந்து சென்னை வந்து போகிற பிளான் ஒன்று இருக்குது ஒரு ஃபங்க்ஷனுக்காக. ஸோ அதனால் அதுக்கும் சேர்த்து ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லி தான் அப்படியே வந்து நாங்கள் வந்துருந்தோம். எந்த பிளானிங்குமே கிடையாது எங்கே போகணும் அப்படின்ட்டு. ஜஸ்ட் ஆன் தி வேல வரும்போது இந்த ஷாப்பை பார்த்தோம், விவாஹா சில்க்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இங்கே தான் வந்துருந்தோம். இது எங்கே லொக்கேட் ஆகியிருக்கு அப்படின்னா மீனாட்சிபுரம் அங்கே தான் வந்திருக்கு. ஸோ இங்கே தான் வந்திருந்தோம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக. அண்ட் இது ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இங்கே விசிட் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் இங்கே வந்ததில்லை. இந்த ஷாப் வந்து நியூலி ஓப்பன் பண்ண ஷாப் தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் தான் நாங்கள் இங்கே வரோம். யூஸ்வலாக நான் வந்துட்டு எங்கே போவேன் அப்படின்னா சீனார் பாரிஸ் போவேன். பட் இந்த டைம் ஒரு சின்ன சேஞ்சுக்காக இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தோம். ஸோ வந்ததுமே ஃபர்ஸ்ட் வந்து அம்மாவுக்கு சாரீ பார்த்துட்ருந்தோம் ஈத்க்காக. ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் இப்போ நியூவாக வந்த மாடல்ஸ்லாம் வந்து எடுத்து போடுங்கன்னு சொன்னோம். அவங்களும் வந்து எடுத்து போட்டிருந்தாங்க. ஸோ அதில் நியூ மாடல் கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்த்துட்ருந்தோம். அதில் இந்த பிங்க் கலர் வந்து இருக்கு இல்லையா கீழே, ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ரொம்ப நல்லா இருந்தது. எப்படி சொல்கிறது, நியூ மாடல் போல் அது நல்லா இருந்துச்சு. அந்த ஷைனிங்காக அந்த கிளாத் மெட்டீரியலும் ரொம்ப நல்லா இருந்தது. பட் என்ன ஸ்டிஃபாக நிற்காது, உங்களுக்கு அப்படி படர்ந்து கிடக்கும். ஸோ அதான் ஒரு பிரச்சனை. அப்புறம் நிறைய பட்டு கலெக்ஷன்ஸ் அந்த மாதிரி நிறைய இருந்தது. லைக் வெட்டிங்க்கு வியர் பண்ணுற மாதிரி சரி, வெட்டிங் கெஸ்ட்டுக்கு வியர் மாதிரி, கெஸ்ட்டு பார்ட்டி ட்ரெஸ் மாதிரி வியர் பண்ணுற மாதிரி நிறைய இருந்துச்சு. ஸோ நிறைய ஹேண்ட் பேக்ஸ், ஸ்லிங் பேக்ஸ் நிறைய மாடல் வச்சுருந்தாங்க. எல்லாமே இருந்தது. அண்ட் எனக்கு இங்கே வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்குமே சரி, அம்மாக்குமே சரி, இந்த சாரீ மாடலும் சரி, லைக் கவுனுமே சரி, நிறைய கலெக்ஷன்ஸ் இங்கே இருந்தது. ஸோ இங்கே வந்தீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் நிறைய மாடல் சாரீ காமிச்சாங்க. இந்த மாதிரி ப்ளூ கலரில் ஷைனிங்காகவே இருந்தது நிறைய சாரீஸ் பார்க்குறதுக்கு. அண்ட் இந்த க்ரீன் அண்ட் டார்க் க்ரீன் பார்டரில் இடத்துல இது எல்லோ ஷேடுன்னு நினைக்கிறேன், ஒரு க்ரீனிஷ் எல்லோ ஷேடில் தான் இருந்துச்சு. அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. பட் என்ன அந்த மாடல் அம்மாக்கிலோட சாரீ ஆல்ரெடி இருக்குது. ஸோ அது வாங்கலை. அதுக்கப்புறமா நிறைய ஃபேன்சி சாரீஸ், ஸ்டோன் ஒர்க் சாரீஸ் நிறைய இருந்தது. நிறைய லைட் கலர்ஸ், டார்க் கலர்ஸில் அந்த மாதிரி நிறைய கலர்ஸில் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போதே வந்து எப்படி சொல்கிறது, கண்ணுக்கு இதாக இருந்தது, லைக் வாங்கணும் அப்படின்னே இருந்துச்சு. பட் இதுக்கு நமக்கெல்லாம் சாரீ, குரூப் சாரீஸுமே நிறைய இருந்தது ஃபேர்வெல்க்கெலாம். ஸோ இங்கே நிறைய வச்சுருந்தாங்க. நான் இப்போ யோசிக்கிறேன், அழகா எங்களோட ஃபேர்வெல்க்கு நாங்கள் இங்கே வந்து வாங்கியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி. ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி ஃபேர்வெல் சாரீ வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோம், போத்தீஸில் தான் வாங்கியிருந்தோம். பட் இங்கேயுமே நல்லா இருந்துச்சு, நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. ஸோ அப்புறம் வந்து இப்படி பார்த்துட்ருந்தோம். அதில் பெரிய கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னா, ஒரு சாரீ எடுக்கிறது இல்லை, அந்த சாரீ வந்து ஸ்டிஃபாக நிற்குமா நிற்காதான்றது தான் பெரிய கன்ஃபியூஷன். அதில் எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கும். ஏன்னா ஒரு சாரீ எடுத்தாச்சுன்னா அது கெட்டும்போ அது அப்படி ஸ்டிஃபாக இருக்கணும், இல்லைனா அது மாதிரி படர்ந்துருக்கும்போ நம்மளை கொஞ்சம் கூட என்ன சொல்கிறது பெரிய ஃபிகராக காமிக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடாது. சாரீ கெட்டுறப்போ நம்ம ஃபிட்டாக லைக் ஸ்டிஃபாக இருந்தால் தான் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது ரொம்ப படர்ந்து இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி புஸ்ஸுன்னு இருக்கும். ஸோ அது வந்து எனக்கு பிடிக்காது. அண்ட் யாருமே அவ்வளோவா அதை வந்து விரும்ப மாட்டாங்க இல்லையா. ஸோ அதனால் சாரீ எடுக்கிறப்போ பார்த்து அது குவாலிட்டி என்ன, அதோட மெட்டீரியல் என்னன்னு பார்த்து எடுத்து தான் எடுக்கணும். பெரிய ஒரு விஷயம். ட்ரெஸ்ஸை கூட ஈஸியாக எடுத்துடலாம் போல், ஆனால் அந்த சாரீஸை மட்டும் அவ்வளோ ஈஸியாக எடுக்கவே முடியாது. அந்த கிளாத் மெட்டீரியல் பார்க்குறதுக்கே டைம் போகும். ப்ளஸ் கலர் காம்பினேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி நிறைய இருந்தது. அப்படியே ஒவ்வொரு சாரீஸாக பார்த்துட்ருந்தோம். அண்ட் சாரீஸ் பார்க்க எனக்கு ஒரு ஆசை, சாரியை மேலே வச்சு பார்க்கணுன்னு. எனக்கு வந்து யூஸ்வலாக கவுனா டாப்ஸாக வெஸ்டர்னான்னு கம்பேர் பண்ணி பார்க்குறத விட எனக்கு வந்து சாரீ தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அப்படி ஒரு என்ன சொல்கிறது, கவுனும் லைக் ஃபேவரட் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதில் எனக்கு கவுன் தான் ரொம்ப பிடிக்கும். அதை தாண்டி சாரியுமே எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். நான் அது ரொம்ப விரும்புவேன், எனக்கு சாரீ கட்டுறது. பட் என்ன சின்ன பிள்ளைல, ஸோ சும்மா சாரீ கெட்டால் அதுக்கப்புறம் பெரிய பொண்ணான்னு கேட்பாங்க எதுக்கு, அதனால் அப்படி சும்மா வச்சு பார்த்துட்டு இருந்தேன் ஒவ்வொரு சாரீஸாக. எல்லாமே நல்லா இருந்தது. இந்த க்ரீனுமே நல்லா இருந்துச்சு. நான் ஒரு பிங்க் சொல்லியிருந்தேன்ல, ஃபஸ்ட்டு ஒரு பிங்க் நல்லா இருந்ததுன்னு, இதோ இருக்குல்ல, இந்த பிங்க்கும் க்ரீனும் தான் பார்த்துருந்தோம். பட் நல்லா இருந்தது. அதுலேயும் இந்த பிங்க் இருக்குது, இது வந்து ஒரு ரெட்டிஷ் பிங்க் மாதிரி வந்துச்சு.
ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த கலரே நல்ல ஒரு கோல்டு ஷேடில் வந்திருந்தது. ஸோ அப்படியே லாஸ்ட்டாக இப்போ 2 சாரீ காமிச்சிருந்தேன்ல, அந்த 2 சாரீ தான் அம்மாவுக்கு பிக் பண்ணியிருந்தோம். பிக் பண்ணிவிட்டு அப்படியே இதுக்கு மேல் ஃப்ளோரில் 3rd ஃப்ளோரில் எனக்கு ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் நம்ம கவுன் லெஹங்காலாம் இருந்துச்சு. ஸோ அதையும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்துட்டோம். ஸோ கவுன்ஸுமே இங்கே வந்து நிறைய மாடல் வச்சுருந்தாங்க. அதில் முக்கியமாக நீங்கள் ஒரு உங்கள் ப்ரைட்க்கு ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இங்கே வாங்க. நினச்ச மாதிரி ட்ரெஸ் கலெக்ஷன்ஸும் சரி, லைக் நினச்சதை தாண்டி இங்கே வந்ததுமே நமக்கு வந்து பிக் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வந்துடும். எது எடுக்கிறதுனே தெரியாது. ஓ மை காட், எல்லாமே இங்கே சூப்பராக இருந்தது. இது பார்க்கும்போது எனக்கு அப்படியே ஒரு ட்ரீம் வேர்ல்டுக்கே போனேன் நான். ஓ மை காட், எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ ப்ரிட்டியாக இருந்துச்சு தெரியுமா ஒவ்வொரு ட்ரெஸ் கலர்ஸுமே. நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. பட் வந்து ரேட் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது. பிரைட் கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது. பட் இதெல்லாம் வந்து அஃபோர்டபுள் ரேட்டில் தான் இருந்துச்சு. லைக் 3K to 4K, 2 to 4K, லைக் அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. 2000, 3000, 4000 அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. அஃபோர்டபுளாகவும் இங்கே இருந்துச்சு. வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் லாஸ்ட் டைம் நான் வந்து லாவெண்டர் தான் வந்து பிக் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் ஒரு கன்ஃபியூஷன், லாவெண்டர் போடலாமா இல்லை இந்த ஒயிட் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒயிட்டு வந்து அப்படியே மேலே வச்சு பார்க்கும்போது அப்படியே ஒரு பிரின்சஸ் லுக் கொடுத்துச்சு. மை காட், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இதே ஒயிட்டில் நான் இன்னொன்று ஃபர்ஸ்ட் பார்த்துருந்தேன். பட் அது ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. ஸோ அப்படியே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, என்னடா இது. ஏன்னா அது வந்து பிரைட் வியர் பண்ணுற ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் அது எல்லாமே. ஸோ எனக்கு அதே மாதிரி ஒயிட் கலரில் வேணும்னு அடம் பிடிச்சி ஒரு கவுன் வந்து நான் எடுத்திருந்தேன். அதான் இப்போ நீங்கள் ப்ரீவியஸ் கிளிப்பில் பார்த்தது. அண்ட் இது எல்லாமே வந்து பிரைட் கலெக்ஷன்ஸ், கல்யாண பொண்ணுலாம் வியர் பண்ணுற மாதிரி உள்ள கலெக்ஷன்ஸ் அது எல்லாமே நிறைய இருந்தது. எல்லாமே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. ஸோ கண்டிப்பாக இங்கே வந்து பாருங்கள். அண்ட் இந்த ப்ரீவியஸாக காமிச்ச அந்த டாப் வந்துட்டு 27 நைட்காக நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், அந்த ஒரு ஒயிட் கலர். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு வாங்கிட்டு கீழே வந்துடணும். கீழே வரும்போது அந்த கல்யாண பொண்ணுக்கு ரொம்ப காஸ்ட்லி பட்டெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பில் செட்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்துடணும். ஸோ இங்கே செட்டில் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்ம் வந்து இங்கே ஃபில் பண்ணி கொடுக்கணும். சும்மா ஒரு இதுக்காக வாங்குவாங்க. ஸோ அது வந்து ஃபில் பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் ஒரு சின்ன கன்ஃபியூஷன், என் நேம் கொடுக்கவா அப்பா நேம் கொடுக்கவா அப்படின்ட்டு அப்படியே ஒரு ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் அப்படி இருந்தது. ஸோ அப்படியே வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அமௌண்ட் வந்து செட்டில் பண்ணணும். ஸோ அதையும் செட்டில் பண்ணிவிட்டு நம்ம பில் கேஷ் கொடுத்துட்டு கிளம்ப வேண்டியதுதான். இனி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து காலேஜ் டே ப்ரோக்ராம்ஸ்லாம் வருது. ஸோ அதுக்கு வந்து சாரீ கட்டணும்னு பிளான் பண்ணியிருந்தேன். அது வந்து மம்மியோட சாரீ தான் நான் வந்து கட்டுறேன். அம்மாவோட ஒரு பட்டு சாரீ ஒன்று இருந்துச்சு நியூவாக. ஸோ அதுதான் வந்து வியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சி வச்சுருந்தேன். ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு ப்ளவுஸ் வந்து எனக்கு எடுக்கணும். ஸோ அந்த ப்ளவுஸ் பார்க்குறதுக்காக நான் வந்துட்டு வேறு ஒரு ஷாப் தான் வந்து போகணும். ஸோ இங்கே பில் பே பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து யோசிச்சிருந்தோம். ஸோ 27 நைட்டுக்கும் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கும் ஒரு கவுன் எடுக்க வேண்டிய இருந்துச்சு, எடுத்தாச்சு. இதுக்குமே அப்படியே சேர்த்து எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்பியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து அந்த சொல்லியிருந்தால ஒரு சாரீக்கு ப்ளவுஸ் எடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அங்கே தான் வந்து போகிறோம். ஸோ இங்கே வந்தாச்சு. ஸோ ஃபேர்வெல் சாரியுமே இருந்துச்சு. ஃபேர்வெல் சாரிக்கு ப்ளவுஸ் ஆல்ரெடி அதில் கொடுத்துருந்தாங்க. அந்த சாரீ நான் ஒரு டைம் கட்டிட்டு அதுக்கப்புறம் எப்படியும் என் அம்மா தான் கட்டுவாங்க, நான் கட்ட மாட்டோம். ஸோ அதனால அந்த சாரீக்கு அம்மாவுக்கும் மேட்சிங்காக ஒரு ப்ளவுஸ் எடுக்கிறதுக்காக வந்துடணும். ப்ளஸ் வந்து சாரீ ப்ளவுஸ்க்குள்ளாடி வைக்கிறதுக்கு ஒரு துணி ஒன்று தேவைப்படுமாமே, சம்திங் நமக்கு தெரியல, அம்மா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவும் எடுக்கிறதுக்கு லைனிங் துணியா, ரைட், அது எடுக்கிறதுக்காக வந்துருந்தேன். அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த சாரீக்கு மேட்சிங்காக அந்த மெரூன் கலரில் ஒன்று இருக்குல்ல, அதுக்கு மேட்சிங்காக ப்ளவுஸ் தேடிட்டே இருந்தேன், கிடைக்கவே இல்லை. லாஸ்ட் எப்படியோ அதுக்கு சிமிலராக ஒரு ப்ளைன் ப்ளவுஸ் ஒன்று எடுத்து இனி நம்ம தான் வந்து கொஞ்சம் எம்ப்ராய்டரி ஒர்க்ஸ்லாம் வந்து வைக்கணும்னு நினச்சி வச்சுருந்தேன். ஸோ ஓகே, இனி அதுக்கும் ஒரு ஷாப்பிங்கை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு வழியாக அந்த ப்ளவுஸும் வந்து எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்பியாச்சு. இனி இப்போ வீட்டுக்கு போய் ஈத் வந்து லைக் இஃப்தார் திறக்கணும், டைம் ஆகிடுச்சு. இட்ஸ் பீன் டைம் 5:45, 6:30க்கு நம்ம வந்து ஃபாஸ்டிங் ஓப்பன் பண்ணணும். ஸோ நான் 6க்கு நான் வீட்டில் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் ஸ்நாக்ஸ் செய்கிறது, ஜூஸஸ்லாம் பண்ணுறது. ஸோ அவ்வளோதான், இப்படி தான் என்னுடைய ஈத் ஷாப்பிங், எல்லா ஷாப்பிங்கும் மிக்ஸ்ட் ஆகி வந்தது. ரொம்பவே ஒரு பிஸி ஷெட்யூலில் எடுத்த ஒரு vlog இது. டக்குன்னு பர்ச்சேஸ் பண்ணி டக்குன்னு எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ அவ்வளோதான், இதுதான் எங்களுடைய ஷாப்பிங் vlog. இப்படி தான் போச்சுது. ஓகே, நாளைக்கு இன்னொரு வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ அன்டில் டாட்டா, பாய்.